கட்டில் மெத்தையில் விக்ஸை பூசி பாருங்கள். இதுவரையும் நீங்கள் கேள்விப்படாத யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எல்லா டிப்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. முதல் டிப்பு, நம்ம எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட்பேக்கில் இது போல் காசு, விலை உயர்ந்த ஃபோனு, முக்கியமான கார்டெல்லாம் வச்சுருப்போம். அப்படி நம்ம முக்கியமான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதை கவனமாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தலைக்கு போடுற ஒரு ஹேர் பேண்டை ஓக்கு யூஸ் பண்ணி உங்கள் ஹேண்ட் பேக்கோட உள் சைடில் மாட்டிடுங்க. எப்படி நம்ம கொண்டு போகிற ஹேண்ட்பேக்கில் காசு, ஃபோன்லாம் வச்சுருப்போமோ அதே போல் ரொம்ப முக்கியமாக வைக்கிற இன்னொரு பொருள் தான் வாட்டர் பாட்டிலுங்க. அப்படி நீங்கள் கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி வெறுமனை வச்சிங்கன்னா பாட்டில் சரிஞ்சு தண்ணி லீக் ஆகும். இதனால் ஃபோனும் ரிப்பேர் ஆகும், நம்ம காசு, கார்டெல்லாம் கூட நனைஞ்சு போயிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேர் பேண்டை பேக் உள்ளே மாட்டிட்டிங்கன்னா அந்த ஹேர் பேண்ட் யூஸ் பண்ணி வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இந்த சப்போர்ட்டில் நிற்கிறதுனால வாட்டர் பாட்டில் அவ்வளோ சீக்கிரம் சரிஞ்சு விழாது. இதனால தண்ணி லீக் ஆகுங்கிற பயமும் டென்ஷனும் இருக்காது. வாட்டர் பாட்டிலை ஹேண்ட் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாருக்கும் இந்த ஐடியா அவசியமாக தேவைப்படுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு, கம்ஃபர்ட்டை நம்ம வாஷிங் மிஷினில் ஊற்றும் போது இந்த மாதிரி அந்த ட்ரேயில் அது ஒழுங்காக வடியாமல் அந்த இடத்துல ரொம்ப சாலிடாக இது மாதிரி மாறி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட் ஊற்றும் போது கம்ஃபர்ட் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கம்ஃபர்ட்டை நம்ம டைல்யூட் பண்ணி ஊற்றினோன்னா கம்ஃபர்ட் ஃபுல்லாக அந்த துணியில் இறங்கும், அதிகமாக அந்த ட்ரேலையும் ஒட்டி வேஸ்ட் ஆகாது. அடுத்தது, நம்ம வீட்டில் இருக்கிற கட்டில் மெத்தையெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன் சொல்கிறேன்னா, எல்லார் வீட்லேயும் கட்டில் மெத்தை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தைக்கு மேலே இருக்கிற அந்த மெத்தை விரிப்பை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுவோம், அடிக்கடி சேஞ்ச் பண்ணவும் செய்வோம். ஆனால் நம்ம இதில் செய்ய தவறுற ஒரு விஷயம் என்னென்னா, மெத்தையை சரியாக க்ளீன் பண்ண மாட்டோம், மெத்தைக்கு அடியில் இருக்க கட்டிலையும் முறையாக பராமரிக்க மாட்டோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் கண்டிப்பாக பராமரிக்கணும், அதுவும் சரியான முறையில் பராமரிக்கணும். அப்படி நீங்கள் செய்யலைன்னா உங்கள் மெத்தை ரொம்ப சீக்கிரம் கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. மரக்கட்டிலாக பயன்படுத்துகிறீங்க அதில் மூட்டைப்பூச்சி தொல்லை வரவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வீட்டில் மரக்கட்டில் கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சிலாம் இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான மருந்து, விஷமுள்ள மருந்தெல்லாம் தெளிக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்க படுத்து தூங்குற இந்த மெத்தையில் இந்த மாதிரி பொருட்கள் பயன்படுத்துறது அந்த அளவு சேஃப் கிடையாது. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, மெத்தையில் அடிக்கடி சுச்சு போயிடுறாங்க, மெத்தையில் ஏதாவது பொருட்களை சிந்திடுறாங்க, மெத்தையில் காஃபி டீயெல்லாம் கொட்டிடுறாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் இதை மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இதனால் உங்கள் கட்டில் மெத்தை முறையாக சேஃபாக இருக்குங்க. அதில் எந்த வித பூச்சிகளும் ஏறாது. எறும்பு, கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி எந்த தொல்லையும் இருக்காது. எப்போல்லாம் நீங்கள் மெத்தை விரிப்பை க்ளீன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம செய்ய போகிறது மெத்தையை க்ளீன் பண்ணுறது தாங்க. மெத்தை மட்டும் இல்லைங்க, அது கூடவே கட்டிலையும் க்ளீன் பண்ண போகிறோம். மெத்தையை நம்ம வெயிலில் போட்டு எடுத்தோன்னா அதில் எந்த வித கெட்ட வாடை, பூச்சி தொல்லை இருக்காது. ஆனால் ஒரு சில மெத்தை ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அடிக்கடி நம்ம வெயிலில் தூக்கிட்டு போய் வைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அதே போல் கட்டிலையும் நம்மளால் அடிக்கடி வெயிலில் வச்சு அதை க்ளீன் பண்ண முடியாது. அதனால உங்கள் வீட்டு கட்டிலாக இருக்கலாம், மெத்தையாக இருக்கலாம், எப்பயும் க்ளீனாக ஹைஜீனாக இருக்க இதை ட்ரை பண்ணுங்கள். இனி கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி, எறும்புன்னு எந்த பூச்சி தொலையும் இருக்கவே இருக்காது. இதை செய்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு வேஸ்டான பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. இந்த வினிகர் பூச்சி தொலை இல்லாமலும் அதே சமயத்தில் கட்டிலுக்கு ஒரு வித பாலிஷ் தன்மையும் கொடுக்கும். அடுத்து நான் சேர்க்க போகிறது விக்ஸ் தாங்க. விக்ஸ் ரெட் கலராக இருக்கலாம், ப்ளூ கலராக இருக்கலாம், எது உங்ககிட்ட இருக்குதோ யூஸ் பண்ணுங்கள். விக்ஸில் நீங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, எக்ஸ்பைர்டான விக்ஸ் வச்சுருக்கீங்கனாலும் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் விக்ஸ் எடுத்துக்க போகிறேன். விக்ஸை நம்ம டைரெக்டாக போடக்கூடாது. விக்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லையோ கரண்டிலையோ எடுத்துக்கோங்க. லேசாக அதை ஹீட் பண்ணிங்கன்னா இந்த விக்ஸ் எல்லாம் நல்லா உருக ஆரம்பிக்கும். நல்லா இது உருகின பிறகு இதை நீங்கள் பயன்படுத்துங்க. உருகின இந்த விக்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகரில் சேர்த்துட்டு நல்லா உடனே இந்த மாதிரி கலக்கணும். அப்போ தான் அந்த விக்ஸ் இந்த தண்ணியில் கலந்து வரும். நீங்கள் கேட்கலாம், விக்ஸை டைரெக்டாகவே கலந்துருக்கலாமேன்னு. நீங்கள் விக்ஸை டைரெக்டாக கலக்கும்போது அது கட்டியாக இருக்குங்க, அவ்வளோ சீக்கிரம் கரையாது. லேசாக ஹீட் பண்ணிவிட்டு செய்யும்போது நல்லா கரைஞ்சி வரும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தலைக்கு போடுற ஷாம்பு சேர்த்துக்கோங்க. ஷாம்பு, இந்த விக்ஸு, வினிகர் இதெல்லாம்
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஏன் விக்ஸ் சேர்த்துருக்கோன்னு கேட்பீங்க. அதை நான் என்னென்னு பின்னாடி சொல்கிறேன். இந்த லிக்விடை நீங்கள் ரெடி பண்ண பிறகு அடுத்து நீங்கள் சேர்க்க போகிறது ரொம்ப முக்கியமான பொருள். நம்மளுக்கு சளி பிடிச்சா, காய்ச்சல் வந்தால் மாத்திரைகள் போடுவோம். அப்படி இருக்கிற காய்ச்சல் மாத்திரை, சளி மாத்திரை உங்ககிட்ட இருக்குதுன்னா அது ஒரு 3-4 போல் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்பைர்டான மாத்திரையாக வச்சுருக்கீங்கனாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாத்திரைகள் இதை நீங்கள் பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாத்திரை, இந்த விக்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது நம்ம மெத்தையில் இருக்கிற, கட்டிலில் இருக்கிற மூட்டைப்பூச்சி, எறும்பு, கரப்பாம்பூச்சி போன்ற பூச்சிகளை அடியோட விரட்டுங்க. அந்த பூச்சிகளுக்கு ஒருவித விஷம் போல் இது செயல்படும். இதில் விக்ஸியை நம்ம சேர்த்துருக்கோன்னா விக்ஸில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை நம்ம கட்டிலுக்கு, அதாவது மரக்கட்டிலுக்கு ஒருவித பாலிஷ் போன்ற பளபளப்புத்தன்மை கொடுக்கும். இப்போ இந்த லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் தொட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற மரக்கட்டிலில் எல்லா பகுதியிலையும் பூசி விடுங்க. கட்டிலோட மூளை முடுக்குன்னு எந்த இடத்தையும் மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் பூசுங்க. இதை நம்ம பூசுறதுனால இந்த கட்டிலில் ஒரு விதமான வளவளப்பு தன்மை கிடைக்கும். இதில் இருக்கிற அந்த பூச்சிகள் இந்த வாடைக்கு நம்ம போட்டிருக்க மாத்திரைக்கு அப்படியே செத்து போகும். அது மட்டும் இல்லை, நம்ம போட்டிருக்க விக்ஸு, ஷாம்பு இதெல்லாம் ஒரு விதமான வாசனை கொடுக்கும். இந்த வாசனைக்கு எறும்பு, கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி எல்லாம் மறுபடியும் நம்ம கட்டில் பக்கம் வரவே வராது. இது நீங்கள் மரக்கட்டிலோட எல்லா பகுதியிலையும் அப்ளை பண்ணுங்கள். இதை அப்ளை பண்ண பிறகு எந்தவித தண்ணியோ துணியோ வச்சு துடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்கள் வீட்டு மெத்தையிலையும் இந்த லிக்விடை நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பூசி விடலாம். ஏற்கனவே சொன்னால் போல் ஸ்பாஞ்சை நல்லா அந்த லிக்விடில் முக்கிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு உங்கள் வீட்டு மெத்தையோட எல்லா பகுதியிலையும் பூசி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது மெத்தையில் குழந்தைங்க சுச்சு போயிட்டாங்கனாலோ, இல்லை மெத்தையில் நம்ம தூங்குறதுனால வேர்வை வாடை, நம்ம தலையில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எது இருந்தாலும் க்ளீன் பண்ணும். இந்த மாதிரி மாதம் ஒரு முறை உங்கள் கட்டில் மெத்தையை க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு கட்டில் மெத்தையில் மூட்டைப்பூச்சி, எறும்பு, கரப்பாம்பூச்சின்னு எந்த பூச்சியும் வராது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்னு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, நம்ம புடவையை கட்டும்போது ஒரு சில புடவையில் இந்த மாதிரி பல்லு பகுதி ரொம்ப தடிமனாக இருக்கும். அப்படி இருக்கிற புடவையை ஜாக்கெட்டோடு சேர்த்து ஊக்கு வச்சு பின் பண்ணும்போது ஊக்கு இறங்காது. சில நேரம் ஊக்கு வளைய கூட செய்யுங்க. இந்த மாதிரி ஊக்கு பிரச்சனையாக இருக்குது, ஊக்கு துணியில் இறங்க மாட்டேங்குதுன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற இது போல் டீ வடிகட்டி ஸ்டீலில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதில் ஊக்கை நல்லா தேய்ச்சிட்டு பின் பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக ஊக்கு இறங்கும். இதனால ஊக்கு வளையவும் செய்யாது. நம்ம பயன்படுத்தின ஷாம்பு பாக்கெட்டை காலியான பிறகு குப்பையில் போடுவோம். அதே போல் எலுமிச்சை பழம் பிழிஞ்ச பிறகு அதோட தோலையும் குப்பையில் போடுவோம். இனி இந்த 2 பொருளையும் குப்பையில் போடாதீங்க. இந்த 2 பொருளையும் நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணலாம். எப்போல்லாம் நைட்டில் பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறீங்களோ அதன் பிறகு இந்த காலியான ஷாம்பு கவரையும் இந்த எலுமிச்சை பழத்தோலையும் இந்த சிங்க் இருக்கிற ஓட்டைக்குள்ளே போட்டு விட்டுருங்க. இந்த வாசனைக்கு நம்ம கிச்சனில் சிங்க் வழியாக கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. அதே போல் சிங்க் வழியாக சில நேரம் கெட்ட வாடை வரும். அதையும் இதை அவாய்ட் பண்ணோம். இந்த மாதிரி நைட்டில் போட்டுட்டு காலையில் நீங்கள் இதை எடுத்துடலாம். இதனால கரப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்காது. சிங்க் வழியா எந்தவித கெட்ட வாடையும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன எல்லா ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.